ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னொரு அருமையான வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய ரஷ்யா உக்ரைன் போர் சூழலில் ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான் என 3 நாடுகளுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக இந்தியாவை பயன்படுத்தலாம், பழிவாங்கலாம் என்று நினைத்த அமெரிக்கா ஒரு சில கெட்ட எண்ணங்களுடன் இந்தியாவுடன் விளையாட நினைத்த அமெரிக்கா எப்படி இந்தியாவுடன் தோல்வி அடைந்து விட்டது, எப்படி பரிதாபமாக தோற்று நிற்கிறது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இந்தியா சைனா எல்லை சிக்கலாக இருக்கட்டும், இந்தியா ரஷ்யா உறவாக இருக்கட்டும், இவை அனைத்துமே எப்படி அமெரிக்காவுக்கு ஆபத்தாக மாறியது என்பது பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த விஷயங்களை தெளிவாக பார்க்க வேண்டுமானால் வரலாற்றில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்று பங்களாதேஷின் தலைநகராக இருக்கும் டாக்காவை சுற்றி பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிராக இந்திய ராணுவம் மிகவும் பலமான நிலையில் இருந்த நேரத்தில், பாகிஸ்தானின் ராணுவத்தை சுற்றி வளைத்த நேரத்தில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹென்றி கிசிங்கரிடம் பாகிஸ்தானால் கண்டிப்பாக தாக்கி பிடிக்க முடியாது, சைனா இந்தியாவுக்கு எதிராக நகர முடியுமா என்று சைனாவிடம் கேட்குமாறு சொல்கிறார். அல்லது பாகிஸ்தான் படைகளை இந்தியா நசுக்குவதை தடுக்க சைனாவின் ஒரு சில படைகள் நகருவது போல் காட்டி அட்லீஸ்ட் இந்தியாவை பயமுறுத்த முடியுமா என்று சைனாவிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிசிங்கரிடம் வெட்கப்படாமல் கேட்கிறார். சீனர்கள் படைகளை நகர்த்துவது போல் காட்டி இந்தியர்களை அச்சுறுத்த வேண்டும், அல்லது அவர்கள் படைகளையே நகர்த்த வேண்டும், இரண்டில் ஏதாவது ஒன்றை சைனா செய்ய வேண்டும் என்பது நிக்சனின் வெளிப்படையான செய்தியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த போரில் பாகிஸ்தானின் நிலைமை மோசமடைந்த ஒவ்வொரு நாளும் நிக்சன் கிசிங்கரிடம் ரகசியமாக சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு பேச்சு, சீனர்கள் நகரத் தொடங்கினால் இந்தியர்கள் கண்டிப்பாக பயப்படுவார்கள் என்று அவர் உறுதியாக நம்பியதாக சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் உலகம் அறிந்த உண்மை என்னவென்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பனிப்போரின் காலம். இந்திய சோவியத் உறவுகள் உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அது மட்டுமல்ல, இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருந்த போதிலும் இந்தியாவை மேற்கத்திய நாடுகள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்த்த நேரம். இந்தியாவின் பொருளாதாரமும் பணமும் அறிவியல் வளர்ச்சியையும், முக்கியமாக அணு ஆயுத சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் இந்தியாவை மேற்கத்திய நாடுகள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்த்த நேரம். இந்தியாவின் உண்மையான வலிமையை அறிந்திருந்த சைனா அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு மறுத்தது மட்டுமல்லாமல், இந்தியாவுக்கு ஆதரவாக சோவியத்தின் பதிலடி ஒரு பெரிய மோதலை உருவாக்கும் என்ற பயத்தில் சைனாவும் சரி, மேற்கு நாடுகளும் சரி, அனைவருமே கடைசியில் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. அதன் பிறகு சைனா, பாகிஸ்தான், அமெரிக்கா என்ற 3 நாடுகளையும் இந்தியா எப்படி உள்ளங்கையில் அடக்கி வைத்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது என்பது வரலாற்றில் மிகவும் அழுத்தமாக எழுதப்பட்டுள்ளது. அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாளில் இருந்தே ஆசிய கண்டத்தில் இந்தியாவின் எழுச்சியை, வளர்ச்சியை, முக்கியமாக இந்தியாவின் ஆதிக்கத்தை அவர்களுக்கு பிடித்த வரம்பில், அவர்களுக்கு பிடித்த முறையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க, பிராந்தியத்தில் இந்தியாவின் எழுச்சியை சமநிலைப்படுத்த அமெரிக்கா, சைனா மற்றும் பாகிஸ்தான் என்ற அச்சில் இந்தியாவை சுழலக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது. காஷ்மீர் பிரச்சனை, தாலிபான்கள் பிரச்சனை எல்லாமே அமெரிக்காவின் அந்த நாடகத்தின் ஒரு பகுதி என்பது உலகம் அறிந்த விஷயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, 2019ஆம் ஆண்டில் பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் படைகள் எல்லையில் பதட்டமான நிலை மட்டுமல்ல, ஆல்மோஸ்ட் போருக்கு தயாராக நின்றார்கள். அதே நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து தனது படைகளை திரும்ப பெற அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. அதன் பிறகு 2020 பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்கா தாலிபான்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தது. அடுத்த ஆண்டு, அதாவது 2021ஆம் ஆண்டில் படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு திரும்பும் என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் 2020ஆம் ஆண்டு மே மாதம் லடாக்கின் எல்லை பகுதிகளில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கை சுற்றி இந்தியா மற்றும் சீன படைகள் தொடர்ச்சியான மோதல்களில் ஈடுபட்டிருந்தது. வெறுமனே இந்தியர்களை பயமுறுத்துவதே சைனாவின் நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த காலம் மலையேறி போய்விட்டது என்பதை சைனா உணரவில்லை. எனவேதான் சைனாவின் மூக்குடைந்தது மட்டுமல்லாமல், இந்தியாவின் பலம் தெரியாத சைனா பல மாதங்கள் எல்லையில் குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் நொந்து நூலாகி அவர்களால் முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இந்தியாவின் அந்த நீண்ட நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டே இருந்தது.
சைனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா நமது மேற்கு எல்லையில் இருந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லையை நோக்கி தனது அதிகமான படைகளை இந்தியா நகர்த்திய போது ஆப்கானிஸ்தான் எல்லையில் தனது படைகளை சரிபார்க்க பாகிஸ்தானுக்கு போதுமான நேரம் கிடைத்தது. எக்ஸாக்ட்லி ஒரு வருடத்திற்கு பிறகு அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து பின்வாங்கி தாலிபான்களிடம் அந்த அப்பாவி மக்களை விட்டுவிட்டு வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா வெளியேறியது. ஆனால் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவதில் தாலிபான்களுக்கு பாகிஸ்தான் முழு ஆதரவையும் ஆயுதங்களையும் கொடுத்தது. பாகிஸ்தான் விரும்பியது நடந்தது. ஆனால் சைனா ஒரு வருடத்திற்கு மேலாக எல்லையில் கஷ்டப்பட்ட பிறகு இந்திய அரசாங்கத்துடன் ஒரு உடன்பாட்டை செய்தார்கள். ஆனால் இதில் ஆழமாக ரகசியமாக நடந்த விஷயம் என்னவென்றால், சைனா வழியாக பாகிஸ்தானை ரகசியமாக ஆதரிப்பதன் மூலம் தாலிபான்களிடம் ஆப்கானிஸ்தானின் அதிகாரத்தை ஒப்படைத்து நாட்டை விட்டு வெளியேறும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்டை அமெரிக்காவால் அடைய முடிந்தது. 1971ஆம் ஆண்டில் ரிச்சர்ட் நிக்சன் மற்றும் அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹென்ரி கிசிங்கர் சைனா வழியாக இந்தியாவை தடுக்கும் பாலிசி கொள்கை இன்னும் கூட இந்த நவீன காலத்தில் 2021ஆம் ஆண்டில் அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துள்ளது. 2018ஆம் ஆண்டிலிருந்து தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு பெரிய வளர்ந்து வரும் சக்தியாக இந்தியா தனது பங்கை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு அதை வெளிக்காட்ட ஆரம்பித்தது. இந்தியா தனது சொந்த ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் பொருளாதார நலன்களுக்காக வெளிநாட்டு பங்காளிகளுடன் கோஆபரேட் செய்வதற்கு பல திட்டங்களையும் கொள்கைகளையும் பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தன்னாட்சி மல்டிபோலார் அப்ரோச் மற்றும் அணிசேரா கொள்கையை கூட நன்றாக கடைபிடித்தது. இது இந்தியாவுக்கு உலகளாவிய மரியாதையை கொடுத்தது மட்டுமல்லாமல் நமது நாட்டினை ஒரு பொறுப்புள்ள வளர்ந்து வரும் நாடாக உலக நாடுகளுக்கு காட்டியது. ஒரு புறம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் இந்தியா நெருக்கமாக செயல்பட்டது. மறுபுறம் ஈரான், ரஷ்யா மற்றும் பல மத்திய ஆசிய நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானில் அதிகரித்து வரும் சிக்கல்களை சரி செய்ய பாடுபட்டது. ஈரான் மற்றும் ரஷ்யா என இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவால் கடுமையான பகையாளியாக எதிரிகளாக பார்க்கப்படுவதால் இந்தியாவின் பலமுனை அணுமுறை அதாவது மல்டிபோலார் அப்ரோச் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி அதாவது இந்தோ பசிபிக் மூலோபாய கொள்கை என்பது பாரம்பரியமாக ரஷ்யாவையும் ஈரானையும் கண்ட்ரோல் செய்வதற்காக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அவர்களை வைத்திருக்கும் நோக்கத்துடன் சைனாவுடன் நல்ல உறவை பராமரிக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நடக்க வேண்டுமானால் பாகிஸ்தானில் அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அமெரிக்கா செய்யும் அனைத்து முதலீடுகளுமே முக்கியமான முதலீடுகளாக மாறியது. அது அமெரிக்காவுக்கு ஆசிய கண்டத்தில் பெரிய செல்வாக்கை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் சைனா என்ற ஒரு அச்சை அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் சொந்த நலன்களுக்காக பயன்படுத்துவதன் மூலம் ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கையும் அமெரிக்காவால் சமன் செய்ய முடிகிறது. தற்போது ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக மொத்த உலகமுமே கொந்தளிப்பில் உள்ளது. இது ஐரோப்பாவிலும் உலகின் பல பகுதிகளிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு எரிசக்தி நெருக்கடி, ஹையர் இன்ஃப்ளேஷன், பொலிட்டிக்கல் கிரைசிஸ் என பல சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. இதன் விளைவாக ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா முழுவதும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது. அதிக பணவீக்கம் ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் இந்த நெருக்கடியில் அழிவு பாதையில் செல்ல ஆரம்பித்து விட்டது. இறுதி பாதையில் செல்கிறது. இப்போது குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் எரிவாயு பற்றாக்குறை நெருக்கடி ஐரோப்பாவை இன்னும் அதிகமாக தாக்கும் மற்றும் ஐரோப்பிய குடிமக்கள் மீது பேரழிவுகரமான விளைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்த போது எண்ணெய் மற்றும் எரிவாயுவை மலிவான விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு கிடைத்தது. ரஷ்யாவிற்கு எதிரான ஐநா பாதுகாப்பு குழுவின் வாக்கெடுப்பில் இருந்து இந்தியா விலகி இருப்பதும் மலிவான ரஷ்ய எண்ணெய் வாங்குவதும் அமெரிக்காவையும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் எரிச்சலடைய செய்தது. இந்தியா எப்போதுமே இந்த வழியைத்தான் பின்பற்றும் என்பது அவர்களுக்கு எப்போதுமே தெரியும், எப்போதோ தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட அதாவது உக்ரைன் போன்ற நாடு மட்டுமல்ல, மொத்த ஐரோப்பிய நாடுகளுமே அழியக்கூடிய நேரத்தில் கூட இந்தியா ரஷ்யாவை ஆதரிப்பது அமெரிக்காவுக்கு மனதை மிகவும் புண்படுத்தியது. கண்டிப்பாக அது அவர்களுக்கு கஷ்டமான ஒரு உணர்வாக இருந்தது. உடனடியாக அமெரிக்கா பாகிஸ்தானை மீண்டும் ஆதரிக்க அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. பாரம்பரியமாக
பாகிஸ்தான் நேட்டோ நட்பு நாடாக இருந்து வருகிறது. சமீபத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நாட்டுக்கு ஆயுதங்களை அனுப்பியது. இது எல்லாமே அமெரிக்காவின் திட்டங்களின்படி, ஆதரவின்படி நடக்கிறது. பாகிஸ்தானை ஒரு முழுமையான பொருளாதார சரிவில் இருந்து காப்பாற்ற IMF $1.1 பில்லியன் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் கடன். பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களை பராமரிப்பதற்காக $450 மில்லியன் பண உதவி கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு அமெரிக்க தூதர் ஒருவர் தேவையில்லாத பயணம் செய்தார். இப்படி இந்தியாவுக்கு நேரடியாக பல சிக்கல்களை அமெரிக்கா உருவாக்கியது. இந்தியாவின் இமயமலை பகுதியாக இருக்கட்டும், இந்தியாவின் கார்கில் எல்லையாக இருக்கட்டும், இந்தியாவின் லடாக் எல்லையாக இருக்கட்டும், பாரம்பரியமாக மேற்கத்திய நாடுகள் அவர்களது சொந்த மூலோபாய நலன்களுக்காக சர்வதேச அளவில் இந்தியாவை ஆயுதபாணி ஆக்குவதற்கான முறையில் இந்த எல்லை பகுதிகள் மேற்கு நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக இருக்கட்டும், எல்லை கட்டுப்பாட்டு கோடாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் பல சிக்கல்கள் வெல் கோஆர்டினேட்டட் பை த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி பை அமெரிக்கா. இப்படிப்பட்ட சிக்கல்கள் இன்னும் வரக்கூடிய காலத்திலும் திடீரென வெடிப்பது எப்போதுமே ஒரு பெரிய சாத்தியக்கூறாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருக்குள் அல்லது மற்ற இந்திய எல்லைக்குள் ஊடுருவ ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா விட்டு சென்ற பல ஆயுதங்களை கொண்டும் இன்னும் பல பயங்கரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் விரைவாக அதிகமான ஆயுதங்களை வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அந்த பணம் அமெரிக்கா கொடுத்த $450 மில்லியன் கூட இருக்கலாம். இந்த வாரம் பாகிஸ்தான் FATF கிரே லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டது. அதுவும் அமெரிக்காவால் செய்யப்பட்டது. அப்படியானால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தான் சுதந்திரமாக அமெரிக்காவிடமிருந்து பணத்தை வாங்கி தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுக்கலாம். அதுதான் இதனுடைய உள்ளிருக்கும் அர்த்தம். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பாகிஸ்தானை அணு ஆயுதங்களுடன் இருக்கும் மிகவும் ஆபத்தான பயங்கரமான நாடு என்றும் அது ஒருங்கிணைப்பு இல்லாத நாடு என்றும் சொல்லி இந்தியாவுடன் அமெரிக்கா எப்போதுமே ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னராக இருக்கும் என்று சொல்வது பெரிய வெளிவேடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் சைனா அதன் மந்தமான பொருளாதாரத்தை மீண்டும் கட்டமைக்க முயற்சிக்கிறது. ஜின்பிங் தொடர்ந்து 3வது முறையாக பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது அவருக்கு தேவையான அதிகமான கால அவகாசத்தை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனவே சைனா மீதான அவரது இரும்பு பிடியை அவரால் இன்னும் வலுப்படுத்த முடியும். இந்தியாவை சமநிலையில் இருந்து தூக்கி எறிய சைனா எல்லா முயற்சிகளையும் செய்யும். ஆனால் ஆப்கானிஸ்தான் மற்றும் தைவானில் நடக்கும் ஒரு சில அரசியல் நிகழ்வுகள், கொந்தளிப்பு அனைத்துமே அமெரிக்காவை மேலும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியானால் மேற்கு நாடுகளுக்கு ஒரு தைரியமான சைனாவும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வரக்கூடிய பெரிய பெரிய பயங்கரவாத அச்சுறுத்தலும் தவிர்க்க முடியாத சிக்கல்களாக மாறும். தைவானை ஒருங்கிணைப்பதை சைனா கண்டிப்பாக முயற்சி செய்யும். ஆனால் அமெரிக்காவின் உத்தரவின் பேரில் பாகிஸ்தான் தவறான விளையாட்டுக்களை விளையாடுவதை சைனா ஒருபோதுமே விரும்பவில்லை. எனவே தெற்காசியாவில் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை இழக்கும் என்பதால் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிரான தனது ஆட்டத்தில் பாகிஸ்தானை நண்பனாக சேர்த்த ஒரே காரணத்தால் மட்டுமே அமெரிக்கா இந்த ஆட்டத்தை இழக்க உள்ளது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நாடு உலகத்தில் பாகிஸ்தான். இந்தியாவும் ரஷ்யாவும் ஒருவருக்கொருவர் உதவும் காலம் நீடிக்கும் வரை அமெரிக்காவின் எந்த விளையாட்டுமே இந்தியாவிடம் பலிக்காது. ரஷ்யா உக்ரைன் போர் குளிர்காலம் முழுவதும் கண்டிப்பாக நீடிக்கும். எரிசக்தி நெருக்கடி மேலும் ஆழமடையும். எனவே அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான ஒரு சமன்பாடு கண்டிப்பாக மாற உள்ளது. சிக்கல்கள் வரும். அவர்களுக்குள்ளேயே சண்டைகள் அதிகரிக்கும். அமெரிக்க வெளியுறவு கொள்கை எப்பொழுதுமே அமெரிக்காவின் நலன்களை மட்டுமே கவனத்தில் வைத்துள்ளது. அமெரிக்காவின் ஹென்றி கிசிங்கர் பிரபலமாக அமெரிக்காவிற்கு நிரந்தர நண்பர்கள் அல்லது எதிரிகள் என்பது கிடையவே கிடையாது, அமெரிக்காவின் நலன்கள் மட்டுமே எப்போதுமே உள்ளது என்று வெளிப்படையாக மொத்த உலகத்துக்குமே சொல்லியுள்ளார். இன்று அமெரிக்காவின் விளையாட்டை விளையாட மொத்த உலகமும் தயக்கம் காட்டுவதால் அமெரிக்கர்கள் அவர்களின் விளையாட்டின் விதிகளை அவர்களே மதிக்க வேண்டிய நேரம் கட்டாயம் வந்துவிட்டது. இராணுவ தொழில்துறை வளர வேண்டுமானால் இந்தியா வேண்டும், சவுதி அரேபியா வேண்டும், இஸ்ரேல் வேண்டும். அமெரிக்கா தற்போதைக்கு அதன் குறைந்து வரும் பொருளாதாரத்தை வளர்க்க முயற்சிக்கிறது. ஆனால் அவர்களது சுயநலம் இறுதியில் மொத்த உலகிற்கு ஒரு அணு ஆயுத ஆபத்தை கொண்டு வரும் சூழல் வந்துவிட்டது. அமெரிக்கா மற்ற நாடுகளின் ஜனநாயகத்தை, மற்ற நாடுகளின் மக்களை மதிக்க வேண்டும். மற்ற நாடுகளின் உள்நாட்டு விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. இந்தியாவை அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு எப்போதோ புரிந்துவிட்டது. இருந்தாலும்
ஒரு சில டம்மி விளையாட்டுகளை விளையாட முயற்சிப்பார்கள். ஆனால் இந்தியா வளர்ந்து வரும் வல்லரசு, உற்பத்தி வல்லரசு. இந்தியாவை கெடுக்கும் முயற்சியில் அவர்களே, அமெரிக்காவே, மேற்கத்திய நாடுகளே அதிகமாக பாதிக்கப்படும். இது உண்மையா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அப்படியே பார்த்துட்டு விட்டுடாதீங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க friends. And happy Diwali. Thank you.